தமிழ் எங்கங்கிற மாரி ஜானுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு, சிபிய வந்து திட்டுறாங்க. "என்னடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. ஜானுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சே, சிபி போயி என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஏன் இப்படியெல்லாம் வந்து பொறுப்பு இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி சிபி ஃபோன் அடிச்சு கேடிய வந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிபி வந்து மனசுல எல்லாத்தையும் வந்து நினச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. தமிழ் எனக்காக என்னென்னலாம் வந்து செஞ்சிருக்கா. ஆனா, அவ இப்படியெல்லாம் எனக்கு ஒரு நிலைமை வந்திருந்தா விட்டுருப்பாளா? இன்னொரு கண்டுபிடிச்சிருப்பாளே! என்னால முடியலையே! அப்படின்னு வேதனையோட அழுதுகிட்டே வந்து செம்மையா வந்து சிபி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல, "அத்தான் கவலைப்படாதீங்க அத்தான்" அப்படின்னு பேசும்போது, ஜெகதாம்பாள் கார் வந்து மாசா வந்துகிட்டு இருக்கு. இனிமேட்டு அங்க நின்னுகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சிபி இருக்கிற இடத்துக்கு ஃபோன் அடிச்சு, "அப்படியே இங்க தான் நிக்கிறோங்கிற" மாரி சொன்னோனே, சிபியால என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. "என்னது அழுதுகிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து பிரகாஷும், நம்ம ஜானுவும் கார் எடுத்துட்டு வராங்க. "என்னம்மா? அதான் சிபி போயிருக்கான்ல, சும்மானு இருடா. அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவனுக்கு என்ன செஞ்சா அவன் வேகமா ஆவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு கார விட்டு அதிரடியா வந்து இறங்குறாங்க. "சிபி என்னடா? எதுவும் விஷயத்த கண்டுபிடிச்சியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ஜானு, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நானும் வந்து எல்லா இடமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, ஜானுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னு பாருங்க. ஜெகதாம்பாள் அம்மா கடுப்பாயிட்டாங்க. சிபி சட்டைய பிடிச்சுட்டாங்க. "என்னடா பொறுப்பு இல்லாம இருக்க? தமிழ் எங்கன்னு கேட்டா, சின்னதா ஒரு விஷயத்த கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றியே! நீ தான் கணவனா?" அப்படின்னு அந்த இடத்துல ஜெகதாம்பாள் அம்மா வந்து கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! மனசு வந்து கவலைப்படுது. அவ இல்லாம எனக்கு இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, எங்க திரும்பி பார்த்தாலும் தமிழ் இருக்கிற மாரியே என் மனசுக்கு வந்து தோணுது. அப்படின்னு சொல்றப்ப, "டேய்! பாசம் வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லடா. பொறுப்பாவும், கடமையாவும் இருக்கணும். உன் மனைவிய நீ பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்குமா? உன்ன நம்புனா இனிமேட்டு வேலைக்கே ஆகாது. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, ஜெகதாம்பாள் அம்மா வந்து கோவப்பட்டு அடிச்சும் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க. "போடா! என் மூஞ்சிலயே வந்து முழிக்காத. இந்த விஷயத்த உங்களெல்லாம் நம்பி நான் வீட்ல இருந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? நான் களத்துல இறங்கிட்டேன். இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு நான் காட்டட்டா?" அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த பக்கம் போறதுன்னு வழி தெரியாம நான் நிக்கிறேன். "சரிடா, நான் இறங்குறேன்டா, பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அயலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்?" "என் மருமகள காணோம். என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியல. என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு சொன்னேன். "இருங்கம்மா, நான் பார்த்து ஒரு 15 நிமிஷத்திலேயே உங்களுக்கு தகவல் வந்து சொல்றேன்." அதிகாரிக்கு ஃபோன் அடிச்சு, "இது மாரி உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா, பொறுப்பா இருந்து கேட்டியேடா, உனக்கு தான் சிவா நம்பர்லேருந்து எல்லாம் வந்து தெரியும்ல" அப்படின்னு சொல்றப்ப, "அம்மா விடுங்கம்மா, சிபி வந்து மனசு வந்து கவலைப்பட்டுருச்சு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கான்" அப்படின்னு சொல்றப்ப, "இது மாரியெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. என் மூஞ்சிலயே முழிக்காத. எனக்கு எல்லார விட தமிழ் தான் முக்கியம். அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? இன்னொன்னு சொல்லட்டுமா சிபி?" அப்படின்னு, "நீ ஒரு வாட்டி உள்ள போய் மாட்டிக்கிட்டியே, காப்பாத்தவே முடியாதுன்னு எல்லாரும் உன்ன கைவிட்டுட்டாங்க. தமிழ் என்னப்பா பண்ணா? உண்மை என்ன? பொய் என்னன்னு அலசு அலசுன்னு அலசி ஆராய்ஞ்சு 2 மணி நேரத்தில உன்ன வெளியில கொண்டு வந்தாளா?" அப்படின்னு சொல்லும்போது, "அவ என்ன விட புத்திசாலித்தனமான பொண்ணு. அவ பாசம் நீ வச்சிருக்கிறத விட அவ பல மடங்கு அதிகமா வச்சிருக்கா. இருப்பினும் ஏதாவது ஒண்ணு செய்வாடா. நீ பதட்டம் தான் படுற தவிர, உன்கிட்ட அந்த அக்கறை இல்லாம இருக்கு. அதனால தான் இங்க இவ்வளோ பிரச்சனைன்னு" சொல்லிட்டு இருக்கிறப்ப, அயலி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "சொல்லுங்க அயலி, என்ன பண்றீங்க? அந்த லொக்கேஷன நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். நான் வேணா வரட்டுமாம்மா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு. நீங்க வர வேணாம். நான் பார்த்துக்கிறேன்." "சரிம்மா, இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட வந்து செம்மையா வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏதாவது டீம் அனுப்பிச்சு வைக்கணுமா?" "வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் போலாம்." "இல்ல ஜெகதாம்பாள் பாட்டி, நீங்க வீட்ல இருங்க. நாங்க எல்லாரும் போறோம்ன்னு" சேது வந்து சொன்னோனே, செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "சேது, வண்டி எட்றா. யார் யார் வண்டியில வர்றீங்களோ வாங்க. இன்னைக்கு நானா அவங்களான்னு பார்த்துர்றேன்னு" சொல்லிட்டு, அதிரடியா வந்து ஜெகதாம்பாள் வந்து உச்சக்கட்ட கோவத்துல இருக்கிறப்ப, சிபிலேருந்து எல்லாரும் இருக்காங்க. "ஃபோன வச்சுக்கிட்டு எங்க இருக்கு, ஏது இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்க" அப்படின்னு சொன்னோனே, ஃபுல்லா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குடோன்ல ஏதோ இருக்கு போல இருக்கு. அது யாரோடது, என்ன ஏதுன்னு கேடி விசாரி அப்படின்னு சொல்றப்ப, "இது மாரி நான் உனக்கு ஒரு குடோன் பகுதிய வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அது யாரோடது?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப, "தெரியல. ஆனா சமீபத்தில 2, 3 பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. 2, 3 பேர் வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? ஒருவேளை இது நாதனோட வேலையா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிஞ்சிநாதன பத்தி கேட்குறாங்க.
அவனோட வேலையா இல்லையான்னு தெரியல. முதல்ல பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போனாலே தெரிஞ்சிரும்னு சொன்னோன்னே, தமிழ வந்து உட்கார வச்சிருக்காங்க. கட்டி போட்டு வச்சிருக்காங்க சேர்ல. தமிழ் வந்து சத்தம் போடுறாங்க. "ஏய்! தேவையில்லாம நாங்க கோவப்பட வேணான்னு பார்க்குறோம். சத்தம் போடாத. உன்னை யாருக்கும் தெரியாம நேக்கா இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். தேவையில்லாம கோவப்பட்டு எங்கள கஷ்டப்படுத்த வைக்காத." அவ்வளோதான் சொல்லுவேன். "டேய்! நான் யாரு தெரியுமாடா?" அப்படின்னு சொல்றப்ப, "என்னடா இவன் சும்மா பேசிக்கிட்டே இருக்கான்னு" சொல்லி தமிழ வந்து அடிச்சிடுறாங்க. அவங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க. இதுதான் சரி, நம்ம போய் வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு, அவங்க ஏதோ கார்ட வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா! இப்ப தான்டா நிம்மதியா இருக்கு. கணேசன் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல. "டேய்! இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியக்கூடாது. என்னடா தமிழ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தான்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு?" "அண்ணா கோவப்பட்டேண்ணே. அவ கத்திக்கிட்டே இருந்தா. விஷயம் வெளில தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ண்ணே. ஒரு அடி அடிச்சேன். அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானே" அப்படின்னு சொன்னோன்னே, "சரிடா கவனமா இருங்கடா. ஏன்னா ஜெகதாம்பாள் அம்மா கோவத்துல வந்துட்டு இருக்காங்க." "அண்ணே எப்படிண்ணே? இது எவ்வளோ பெரிய ஊரு. அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் அலட்சியமா வந்து இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா தான்டா அமையணும்." அப்படின்னு சொல்றாங்க. "இது என் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்துக்காக செய்யறதுடா. சொதப்பிடாதீங்க." "சரிண்ணே பார்த்துக்குறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற" மாரி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டுருக்காங்க. "இந்த பொண்ண பத்திரமா தானே அனுப்பிச்சு வைக்க சொன்னீங்க." "டேய்! இப்போதைக்கு அது மாரிலாம் எதுவும் பண்ணிறாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. ஏன்னா ஜெகதாம்பாள் அம்மா இந்த விஷயத்துக்குள்ள வருவாங்கன்னு நான் நம்பல. நான் அவங்களோட நடவடிக்கையெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, நம்ம மேல சந்தேகம் வராம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம நெனச்சத வந்து செஞ்சிரலாம். சரியா? இல்லாட்டி அவங்க என்ன ரீச் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும்ன்னு" அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. "ஜெகதாம்பாள் அம்மா, இந்த குடோன்ல தான் நம்ம தமிழ் இருக்கான்னு நெனைக்கிறேன். ஐலி சொன்ன லொக்கேஷன் இதுவா தான் இருக்கும்." அப்படின்னு சொன்னோன்னே, "சரி, இங்கே ஏகப்பட்ட இடம் இருக்குமா. ஒரு குடோன் பக்கத்துல 6 குடோன் கிட்ட வந்து இருக்கு. எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது, நம்ம பொறுமையாவும், நிதானமாவும் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும். அவசரப்பட வேணாம்." "ஏய்! என்னடா அவசரப்பட வேணாம்? நான் இருக்கிற கோவத்துக்கு 10 பேர் முன்னாடி வந்தா கூட பத்திரமா அவங்கள அனுப்பிச்சு வச்சுருவேன்." "அம்மா, நீங்க அவசரப்படுறீங்க. முதல்ல நீங்க இங்கேயே இருந்துக்கங்க. ஏன்னா, நாங்க தேடுற இடத்துல எங்களுக்கு ஏதாவதுன்னா, நீங்க கடைசி நேரத்துல வந்து மாஸ் பண்ணிறலாம். அதுக்காக தான் சொல்றேன்." "சரி பிரகாஷ், நீ சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு. பார்த்துக்கங்க. ஏதாவதுன்னா முதல்ல சத்தம் போடுங்கன்னு" சொன்னோன்னே, பிரகாஷ், சிபி, சேதுன்னு ஒவ்வொரு ஆளா வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு குடோன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பூட்டியிருக்கு. உடனே அங்கேருந்து சேது மாட்டுக்கு வெளியில வந்து வராங்க. எல்லா இடமும் வந்து தொறந்திருக்கு. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு சுத்தமா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பூட்டுன இடத்துல தான் தேடணும்னு சேதுக்கு வந்து சரியா வந்து தெரியல போல இருக்கு. அப்பன்னு பார்த்து சிபி கிட்ட வந்து கேட்குறாங்க. "அத்தான், என்ன அத்தான்? இங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க எதுவுமே இல்லன்னு காட்டுதே. இப்ப என்ன பண்றது?" "சேது நல்லா பார்த்தியா? ஒரே ஒரு குடோன் மட்டும் பூட்டி இருந்துச்சு அத்தான். அதனால தான் நான் வந்து பார்க்கல." "டேய்! அந்த இடத்துல தான்டா இருக்காங்க. எது ஒண்ணு வித்தியாசமா தோணுதோ, அந்த இடத்துல தான்டா கன்ஃபார்மா இருக்காங்க. சரி வாங்க போய் பார்க்கலான்னு" சொல்லிட்டு பிரகாஷ்லேருந்து எல்லாரும் அங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்து போணும்ப்பா. வேற எதுவும் பாதை இருக்கான்னு பார்க்குறப்ப தான் தமிழ் இருக்கிற விஷயம் வந்து தெள்ள தெளிவா வந்து ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல சிமி செம்மையா வந்து கத்துறாங்க. உடனே பிரகாஷ் வந்து, "கத்தாதப்பா, அமைதியா இரு. சரியா?" அப்படின்னு சொல்றப்ப, இவ்வளோ நேரம் தமிழ் எங்கன்னு என் மனசு ஃபுல்லா வந்து கவலைப்பட்டது, பாட்டமானது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த விஷயத்த நான் அப்படியெல்லாம் வந்து விடமாட்டேன். நான் யார், என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் வந்து காட்டுறேன் அப்படின்னு அதிரடியா வந்து மாஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம சிபி உள்ள வந்துட்டாங்க. தமிழ வந்து பார்த்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பா, இன்ட்ரஸ்டிங்கா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம்.